Hi students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் ஒன் ஷாட்டில் எல்லா ப்ராப்ளம்ஸையும் கவர் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கவர் ஆக போகுது. ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்து 2 ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இந்த தேர்ட் ப்ராப்ளம் இந்த வீடியோவில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா determine the number of electrons flowing per second through a conductor when a current of 32 ampere flowing through it. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் I is equal to 32 ஆம்பியர்னு கொடுத்துருக்காங்க. என்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோயிங் பர் செகண்ட் த்ரூ a conductor. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் n ஃப்ளோயிங் பர் செகண்ட் டைம். ஸோ கொஷின்லேருந்து என்ன கேட்குறாங்கன்னா n/t-யோட வேல்யூ என்ன அப்படின்றது கேட்குறாங்க. இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரண்ட்டோட ஃபார்முலா தெரியும். Current is defined as rate of change of charge. அப்படின்னா கரண்ட்ன்றது ஒரு செகண்டுக்கு எவ்வளோ சார்ஜ் ஃப்ளோ ஆகுது அப்படின்றது தான் கரண்ட். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ்னு கூட சொல்லலாம் இந்த இடத்துல. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். ஒரு செகண்டுக்கு ஒரு கண்டக்டரில் எவ்வளோ சார்ஜ் ஃப்ளோ ஆகுதோ அதுதான் நம்ம இங்கே கரண்ட்ன்றோம். அப்போ கரண்ட்டோட ஃபார்முலா என்ன இருக்கும்? I is equal to Q/T. இதில் Qன்றது சார்ஜ், Tன்றது கரண்ட். இப்போது நம்மளுக்கு இந்த கொஷின்லேருந்து n/t வேணும். ஆனால் நம்ம ஃபார்முலா என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா Q/t தான் இருக்குது. அப்போது நம்ம Qக்கு பதில் என்ன எழுத போகிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா Q is equal to NE. இந்த ஃபார்முலா எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இருக்குது. Q is equal to NEக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா குவான்டைசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சிஸ்டமில் எவ்வளோ எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்டூ சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் போட்டால் ஒரு சிஸ்டமில் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்றது தெரியும். இப்போது இதை நம்ம இந்த ஃபார்முலாவில் எழுத போகிறோம். Q இருக்கிற இடத்துல NE/T. இப்போது நம்மளுக்கு தேவையான n/t இந்த இடத்துல இருந்து கிடச்சிருச்சு. இப்போ n/t வேணும்னா E இந்த பக்கம் கொண்டு வந்தால் I/E. I/E is equal to n/t. இப்போது ஐயோட வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 32 ஆம்பியர். ன்றது சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான். ஸோ சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் தெரியும் 1.6 × 10⁻⁻19 is equal to n/t. இப்போது இதை எவாலுவேட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 20 × 10⁻19 எலக்ட்ரான்ஸ் per செகண்ட். ஸோ இந்த கொஷின்லேருந்து என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 20 × 10⁻19 எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த கண்டக்டரில் ஃப்ளோ ஆகுது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 32 ஆம்பியர் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது. ஸோ இந்த கொஷின் வெரி சிம்பிள். இது மேபி கேட்ட 2 மார்க்ஸில் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு கண்டக்டரில் 32 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போது 32 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அந்த கண்டக்டரில் ஒரு செகண்டுக்கு எவ்வளோ சார்ஜ் ஃப்ளோ ஆகுன்றது தான் கொஷின். எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும் அப்படின்றது தான் கொஷின். ஸோ நம்மளுக்கு கரண்ட்டோட ஃபார்முலா தெரியும். I is equal to Q/T. Q is equal to NE தெரியும். ஸோ அப்போ NE/T நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்குது. அதில் n/t வேணும்னா E இந்த பக்கம் கொண்டு போய் டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ண என்ன கிடைக்குது? I/E is equal to n/tன்னு கிடைக்குது. ஐயோட வேல்யூ தெரியும், ஈயோட வேல்யூ தெரியும். இது ரெண்டுத்தையுமே ஃபார்முலாவில் ப்ளக் பண்ணுறோம். ப்ளக் பண்ணி n/tயை இந்த இடத்துல எவாலுவேட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபைனலாக யூனிட் எழுதுலைன்னா அந்த இடத்துல ஒரு ½ மார்க் நம்ம லூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லா யூனிட்ஸும் எஸ்ஐ யூனிட்ஸில் இருக்கான்னு பார்க்கணும், ஃபைனல் ஆன்சர்ஸில் யூனிட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி சயின்டிஃபிக் நோட்டேஷன் கரெக்டாக மெயின்டைன் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். ஓகே, நம்ம இப்போ அடுத்த ப்ராப்ளம்க்கு போகலாம். ஓகே, இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா a potential difference across 24 ohm resistor is 12 volt அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ரெசிஸ்டர் 24 ohm வேல்யூ இருக்குது. அதில் 12 volt பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஃப்ளோ ஆகுது. அப்போ இதில் எவ்வளோ கரண்ட் இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ இதில் என்னென்ன கிவன் கொடுத்துருக்காங்க?
ஆர் ஆர்ன்றது ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 24 ஓம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ன்றது வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 12 ஓம் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபைன் பண்ண சொல்கிறாங்க கரண்ட்டோட சிம்பிள் தெரியும் ஐ. இப்போது நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஓம்ஸ் லா தான் கரண்ட்டையும் வோல்டேஜையும் ரெசிஸ்டரையும் ரிலேட் பண்ணுற ஈக்குவேஷன். அப்போது ஓம்ஸ் லாலேருந்து என்ன இருக்குது V is equal to IR அப்படின்னு இருக்கு. அப்போது I is equal to என்ன இருந்திருக்கும் V by R இருந்திருக்கும். ஸோ இப்போது நம்மளுக்கு கரண்ட்டோட ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா கொண்டு வந்து ப்ளக் பண்ண போகிறோம். ஸோ ரெசிஸ்டர் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 24 ஓம். கரண்ட் வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 12 வோல்ட். இதை சால்வ் பண்ண எவ்வளோ வருது? ஸோ கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 2 ஆம்பியர் அப்படின்ற வேல்யூ கிடச்சிருக்கு. சாரி, இந்த ஃபார்முலாவில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. I is equal to V by R. Vயோட வேல்யூ வந்து 12, ஆரோட வேல்யூ வந்து 24. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0.5 ஆம்பியர் அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. ஸோ இது இப்படி தான் நம்ம இதை எவாலுவேட் பண்ணுறோம். ஸோ இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த 2 மார்க் டைப் ப்ராப்ளம் தான். ஸோ கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. எய்தர் இது 2 மார்க்கில் கேட்கலாம், இல்லை சம்டைம்ஸ் இந்த மாதிரி டேட்டாஸை கொடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் கூட கேட்கலாம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம்க்கு போகலாம். இதுவும் புக்கில் இருக்கிற ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் தான். பட் இந்த கொஷின் வந்து எய்தர் 1 மார்க்கில் கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது, எய்தர் 3 மார்க்கில் கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக 2 வழி இருக்குது. ஒன்று வந்து கன்வென்ஷனல், ஒரு லாங் வேல சால்வ் பண்ணுற ஒரு மெத்தட் தான். இன்னொன்று வந்து ஒரு ஷார்ட்கட் ட்ரிக் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆஸ் யூஷுவல் கன்வென்ஷனல் வேல பார்ப்போம். அதை முடிச்சதுக்கப்புறம் ஷார்ட்கட் ட்ரிக் பார்ப்போம். ஓகே, இந்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா the resistance of a wire is 20 ohm. What will be new resistance if it is stretched uniformly 8 times its original length அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் 20 ஓம் இருக்குது. இப்போது இந்த ஒயரை நான் ஸ்ட்ரெச் பண்ண போகிறேன். ஸ்ட்ரெச் பண்ணுறேன். எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 8 டைம்ஸ் அதோட ஒரிஜினல் லெங்த்தை விட ஸ்ட்ரெச் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரெச் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸும் சேஞ்ச் ஆகும். அது எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்றது தான் இந்த இடத்துல கேட்டிருக்க கொஷின். ஸோ கொஷினில் என்ன ஈவன் கொடுத்துருக்காங்க R1. இனிஷியலாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ 20 ஓம் கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் லெங்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, என்ன வேல்யூன்னு கொடுக்கல. அதனால் ஒரிஜினல் லெங்த்தை நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா L1 அப்படின்றத எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா R2 ஃபைன் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் ஒரிஜினல் லெங்த்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்ட்ரெச் பண்ணதுக்கப்புறம் என்ன கிடைக்க போகுது ஒயருக்கு, ஒரு நியூ லெங்த் கிடைக்கும். அந்த நியூ லெங்த் எப்படி இருக்குன்னா 8 டைம்ஸ் தான் ஒரிஜினல் லெங்க்ன்றாங்க. அப்போ நியூ லெங்த் என்னென்னு எடுத்துக்கலாம் L2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ L2 எப்படி இருக்குது 8 டைம்ஸ் தான் L1. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ், ஓகேவா, வித் ரெஸ்பெக்ட் டு லெங்த் ஏரியா. அதாவது ரெசிஸ்டன்ஸ் எந்தெந்த ஃபேக்டர்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குன்றது நம்ம அந்த ஃபார்முலாவை சாப்டர் 2ல் வந்து ஏற்கனவே படிச்சிருப்போம். R is equal to rho L by A அப்படின்ட்டு. இதில் ரோன்றது ரெசிஸ்டிவிட்டி, Lன்றது length of the wire, Aன்றது area of cross section. ஓகே, இப்போ நம்ம கையில் அந்த ஃபார்முலா வச்சு நான் R1க்கு ஃபார்முலா எழுத போகிறேன். R1ஓட ஃபார்முலா எப்படி இருக்கும் ரோ L1 by A1. இதில் ஏன் ரோக்கு மட்டும் நம்ம 1 2 நம்பர் கொடுக்க மாட்டோம்னு பார்த்தீங்கன்னா ரோ வந்து எப்பவுமே கான்ஸ்டன்ட். ஏன்னா ரோ வந்து ஒரு மெட்டீரியலோடைய கேரக்டரிஸ்டிக் நேச்சர். இந்த கேஸில் மெட்டீரியல் மாறல, மெட்டீரியலோட லென்த்து தான் மாறுது. அதனால நம்ம இங்கே ரோவை கான்ஸ்டண்ட்டாகவே அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த நியூ ஒயர் எப்படி இருந்திருக்கும் ரோ L2 by A2 அப்படின்றது இருந்திருக்கும் இந்த இடத்துல. இப்போது நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயரை ஸ்ட்ரெச் பண்ணும்போது ஃபிசிக்கலாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
வால்யூம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்றாங்க. ஒரு ஒயரை ஸ்டிச் பண்ணும்போது என்ன நடக்கும், ஏரியா சேஞ்ச் ஆகும், ஆனால் வால்யூம் என்னவாக இருக்கும், கான்ஸ்டன்ட். ஓகே, வால்யூமோட ஃபார்முலா எப்படி எழுதலாம், நம்ம ஏரியா டைம்ஸ் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ அப்போது V1ஓட ஃபார்முலா எப்படி இருந்திருக்கும், A1 L1. V2ஓட ஃபார்முலா எப்படி இருந்திருக்கும், A2 L2. பட் நம்மளுக்கு இங்கே தெரியும் V1ம் V2வும் சேம் தான், ஏன்னா வால்யூம் மாற போகிறது இல்லை. அப்போது இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி நம்ம இங்கே என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா A1 L1 is equal to A2 L2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அப்போ இந்த ஃபார்முலா வந்து ஏரியாவுக்கு ரேஷியோஸ் எடுத்தால் A1 by A2 is equal to L2 by L1 அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாம். நம்மளுக்கு L2 தெரியும், 8 times the L1 by L1. அப்போது இதை சால்வ் பண்ண என்ன வருது, A1 by A2 is equal to என்ன வந்திருக்கு, 8ன்னு வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்மளுக்கு A1 by A2 தெரிஞ்சிருச்சு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு ரெசிஸ்டன்ஸோட ரேஷியோ டிவைட் பண்ண போகிறோம். R1 by R2. R1ஓட ஃபார்முலா என்ன, ரோ L1 by A1. R2ஓட ஃபார்முலா ரோ L2 by A2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ டினாமினேட்டரில் இருக்கிற ஃப்ராக்ஷனை நியூமரேட்டருக்கு கொண்டு வந்தால் ரெசிப்ரோக்கல் ஆகி மல்டிபிள் ஆக போகுது. ஸோ ரோ கேன்சல், கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். L1 by L2 டைம்ஸ் A2 by A1 அப்படின்னு சொல்லிட்டு ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, இப்போது R1 by R2 is equal to L1 by L2. ஓகே, L1 L1 தான் இருக்க போகுது, L2 எவ்வளோ இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 8 times L1 இருக்க போகுது. நம்மளுக்கு A1 by A2 ஆல்ரெடி தெரியும் 8. அப்போது A2 by A1 எப்படி இருந்திருக்கும், அதோடைய ரெசிப்ரோக்கலாக இருந்திருக்கும், எவ்வளோ 1 by 8 இருந்திருக்கும். அப்போது A2 by A1, இந்த L1 இந்த L1 கேன்சல். அப்போது 1 by 8 times 1 by 8 அப்படின்னு இருக்குது. இதை சால்வ் பண்ணால் எவ்வளோ வருது, 1 by 64. இப்போது லெஃப்ட் சைடு வாங்க. R1 ஆல்ரெடி நம்ம கையில் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்க, 20 ஓம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த நோன் வேல்யூஸை இந்த ஈக்குவேஷனில் ப்ளக் பண்ணுங்கள். அப்போது 20 ஓம் by R2 is equal to 1 by 64. இப்போது R2க்கு சால்வ் பண்ணுங்கள். R2க்கு சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும், 20 into 64 அப்படின்னு வரும். 20 into 64 எவ்வளோ வருது, 1280 ஓம் வரும். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அதே மாதிரி உங்களுடைய ரெசிஸ்டன்ஸ் டாப்பிக்கில் உங்களுடைய திங்கிங் லெவல் எவ்வளோ இருக்குன்ற டெஸ்ட் பண்ணுற ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்னு கூட சொல்லலாம். இந்த கொஷினில் வந்து வெரி சிம்பிள், ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் 20 ஓம் இருக்குது. இப்போ அந்த ஒயரோட லென்த்தை ஸ்ட்ரெச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு லென்த் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ நான் அதை 8 times இன்க்ரீஸ் பண்ணால் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ அது எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த லென்த் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறோமோ அதோடைய ஸ்கொயர் டைம்ஸ் த ரெசிஸ்டன்ஸ் தான் என்ன ஆக போகுதுன்னா இன்க்ரீஸ் ஆக போகுது. இப்போ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 64 கிடச்சிருக்கு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், அப்போ 8 டைம்ஸோட ஸ்கொயர் என்னது, 8 times 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா 64. ஸோ இந்த சம்மை ரொம்ப சிம்பிளாக ஒரே ஸ்டெப்பில் கூட நம்மளால சால்வ் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது. நியூ ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஓல்ட் ரெசிஸ்டன்ஸ் டைம் லென்த் ஸ்ட்ரெச்டு த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ லென்த் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 20 times ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ நியூ ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், 20 into 20 times அப்படின்னு இருக்கும். இந்த ப்ராப்ளமாக 1 மார்க்கில் கேட்டால் நீங்கள் இவ்வளோ பெருசாக சால்வ் பண்ணணும்னு தேவையில்லை, ரொம்ப சிம்பிள். ஒரு ஒயரோட லென்த்தை ஸ்ட்ரெச் பண்ணும்போது நியூ ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், ஓல்ட் ரெசிஸ்டன்ஸ் டைம்ஸ் த லென்த் தட் இஸ் ஸ்ட்ரெச்ட் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நம்மளோட அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா calculate the equivalent resistance
in the following circuit and also find the current I, I1, I2. இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கியூட்டோடைய ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டோட்டல் கரண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் ரெசிஸ்டர் 1 வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் 2 வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன கிவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R1 ரெசிஸ்டன்ஸ் 1 எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4 ஓம். R2 எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6 ஓம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 24 வோல்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க, I1, I2, ஐன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் கரண்ட் அப்படின்றது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளமை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற சர்க்கியூட்டில் ரெசிஸ்டன்ஸ் எந்த கான்ஃபிகரேஷனில் இருக்குன்னு பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேரலல்ல இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் பேரலல்ல இருந்தால் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/Rp is equal to 1/R1 plus 1/R2. இப்போது நம்ம கையில் 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. R1 எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 ஓம் கொடுத்துருக்காங்க. R2 எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 6 ஓம் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த வேல்யூஸை இதில் ப்ளக் பண்ணியாச்சு. இப்போ இதை எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி எல்சிஎம் எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 6 + 4 டிவைடட் பை 24 அப்படின்றது 1/Rpயோட வேல்யூ வரும். அப்போ 6 + 4 எவ்வளோ வரும், 10. 10/24. நம்மளுக்கு 1/Rp நீடட் இல்லை, Rp தான் தேவை. அப்போது இந்த வேல்யூவை நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணால் 1/Rpலேருந்து Rp கிடச்சிரும். எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 24/10 கிடைக்கும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் 2 டேபிளால் சிம்பிளிஃபை பண்ணால் இது 12 டைம் கிடைக்கும், இது 5 டைம் கிடைக்கும். அப்போது ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது இந்த சர்க்கியூட்டில், 12/5 ஓம் இருக்குது. ஸோ நம்ம இந்த சர்க்கியூட்லேருந்து ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் 1 வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ரெசிஸ்டர் 1 வழியாக என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகும் பார்த்தீங்கன்னா I1 ஃப்ளோ ஆகும். நம்மளுக்கு பேரலல் சர்க்கியூட்டில் எப்போவுமே ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், வோல்டேஜ் சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. எப்போவுமே பேரலல் சர்க்கியூட்டில் என்ன கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போது நம்ம விக்கு நம்பர் கொடுக்க தேவையில்லை, அதை வீனே எடுத்துக்கலாம், V/R1. அப்போ I1 எவ்வளோ இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா வியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டயக்ராமில் பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் கொடுத்துருக்காங்க. R1 எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா R1 வந்து R1க்கு பதில் நம்ம இங்கே என்ன எடுத்துக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 24/4 அப்படின்னு எடுத்துக்கிறோம். எடுத்தால் I1 எவ்வளோ வருது, 6 ஆம்பியர் வருது. அதே மாதிரி I2ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 2 வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதோட ஃபார்முலா என்னவாக இருக்கும், V/R2 இருக்கும். அப்போது 24 / 6 போட்டால் எவ்வளோ வருது, 4 ஆம்பியர் அப்படின்றது வருது. இப்போ நம்மளுக்கு I1 I2 தெரிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் கரண்ட் கண்டுபிடிக்கிறது. டோட்டல் கரண்ட்டோட ஃபார்முலா என்னவாக இருக்கும், 2 கரண்ட்டோடைய சம் வேல்யூ தான் டோட்டல் கரண்ட்டோடைய ஃபார்முலா. அப்போது I1 + I2. I1 எவ்வளோ இருக்குது, 6 ஆம்பியர் இருக்குது. I2 எவ்வளோ இருக்குது, 4 ஆம்பியர் இருக்குது. இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ண எவ்வளோ வருது, 10 ஆம்பியர் வருது. அப்போது இந்த சர்க்கியூட்லேருந்து நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் டோட்டல் கரண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். ரொம்ப முக்கியமான விஷயம், டயக்ராமை பார்த்த உடனே என்ன கான்ஃபிகரேஷனில் ரெசிஸ்டன்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்க்கணும். இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே தனித்தனி ஒயரில் கனெக்ட் ஆகிருக்கு. அதனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா பேரலல் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பேரலல் கான்ஃபிகரேஷனில் எது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். கரண்ட் மட்டும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டரில் வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிச்சோம், ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம். ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம்
I1 I2 கண்டுபிடிச்சிருக்கோம். I1ன்றது R1 வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட், I2ன்றது R2 வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட். நம்மளுக்கு ஓம்ஸ் லா தெரியும். ஓம்ஸ் லால இருந்து கரண்ட்டோட ஃபார்முலா என்ன இருக்கும்? I is equal to V by R. ஐ திங்க் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக வந்து உடனே உங்களுக்கு அதை ரிப்ளை பண்ணி கிளியர் பண்ணுறேன். இதுவும் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். இந்த கொஷின் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலோடைய ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸோடைய ஃபார்முலா பற்றி தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்மளுடைய அடுத்த ப்ராப்ளம்க்கு போகலாம். இந்த கொஷினில் calculate the equivalent resistance between A and B in the given circuit. ஓகே, இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஏக்கும் பிக்கும் நடுவில் நிறைய ரெசிஸ்டன்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்க போகிற ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதை 3 பார்ட்டாக பிரிச்சுக்க போகிறோம். ஸோ இந்த சிஸ்டமை 1ன்னு வச்சுக்கிறோம், இந்த சிஸ்டமை 2ன்னு வச்சுக்கிறோம், இந்த சிஸ்டமை 3ன்னு வச்சுக்கிறோம். இந்த சிஸ்டமில் இருந்து 6 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. மொத்தம் 6 ரெசிஸ்டன்ஸுமே என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஓம் தான் இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த 6 ரெசிஸ்டன்ஸையும் ரீப்ளேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சிஸ்டம் 1க்கு வாங்க. அதை நம்ம இங்கே பார்ட் 1ன்னு எடுத்துக்கலாம். பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ரெசிஸ்டர்ஸ் இருக்குது. R1 எவ்வளோ இருக்குது? 2 ஓம் இருக்குது. R2 எவ்வளோ இருக்குது? 2 ஓம் இருக்குது. ஓகே, இப்போ இந்த 2 ரெசிஸ்டன்ஸும் என்ன கான்ஃபிகரேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேரலல் கான்ஃபிகரேஷனில் இருக்குது. அப்போது பேரலல் கான்ஃபிகரேஷன் இருந்துச்சுன்னா அதோடைய ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது? 1/RP 1/R1 + 1/R2. ஓகே, இப்போ நம்மளுக்கு R1 R2ஓட வேல்யூ தெரியும். அதை கொண்டு வந்து இங்கே ப்ளக் பண்ணால் 1/2 + 1/2. அப்போது 1/RPயோட வேல்யூ என்ன வருது? 2/2ன்னு வரும். ஸோ 2/2ஓட வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 ஓம் கிடைக்கும். இப்போது 1/RPயோட வேல்யூ 1 ஓம்னா அப்போ RPயோட வேல்யூ எவ்வளோ இருந்திருக்கும்? ரெசிப்ரோக்கல் பண்ண போகிறோம். 1 ரெசிப்ரோக்கல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். ஓகே, இது பார்ட் 1உடைய ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போது இதே மாதிரி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 2க்கும் ஃபைன் பண்ண போகிறோம். பார்ட் 2க்கு ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்ட் 2ல் இருக்க 2 ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? அங்கேயும் R1 4 ஓம் இருக்குது, R2 4 ஓம் இருக்குது. ஒன்ஸ் அகெயின் சேம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். 1/RP is equal to 1/4 + 1/4. இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? 2/4 வருது. இப்போது 1/RPயை ரெசிப்ரோக்கல் பண்ணால் RP கிடைக்கும். அப்போ 2/4 என்ன ஆகும்? 4/2ன்னு மாறிடும். 4/2ஓட வேல்யூ என்ன வந்திருக்கு? 2 ஓம் வந்திருக்கு. அதே மாதிரி பார்ட் 3. பார்ட் 3ல் என்ன 2 ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா R1 6 ஓம் இருக்குது, R2 6 ஓம் இருக்குது. இப்போது சேம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கேயும் ரெசிஸ்டன்ஸ் பேரலில் தான் இருக்குது. அதனால் 1/6 + 1/6 சால்வ் பண்ணால் 2/6 வரும். இப்போது RPயோடைய ரெசிப்ரோக்கல் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா
ஆர்பியோடைய ரெசிப்ரோக்கல் என்னன்னு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 6/2 கிடைக்கும். ஸோ 6/2 சால்வ் பண்ண என்ன கிடைக்கும்? 3 ஓம் கிடைக்கும். இப்போது நம்மளுக்கு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் தேவை. இப்போது இந்த 3 சர்க்கியூட்டில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸையும் நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாற்றிட்டோம். பார்ட் 1ல் இருக்கிற 2 ரெசிஸ்டன்ஸை ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாற்றிருக்கோம். அதே மாதிரி பார்ட் 2லேயும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்ட் 3லேயும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போது ஏலேருந்து பிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 6 ரெசிஸ்டன்ஸாக இருந்தது 3 பார்ட்டாக பிரித்து 3 ஈக்குவலண்ட் சிங்கிள் ரெசிஸ்டன்ஸாக மாற்றிட்டோம். அப்போது நம்மளுக்கு பார்ட் 1உடைய வேல்யூ எவ்வளோ கிடச்சிது? 1 ஓம் கிடச்சிது. பார்ட் 2ஓட வேல்யூ எவ்வளோ கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஓம் கிடச்சிது. பார்ட் 3ஓட வேல்யூ எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 ஓம் கிடச்சிருக்கு. இப்போது ஏலேருந்து பியில் இந்த சிஸ்டம் மாறி இருக்கிற விதம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர்ஸ் ஆர் இன் சீரீஸில் இருக்குது. அப்போ சீரீஸில் இருந்துச்சுன்னா ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? R1 + R2 + R3. இப்போது பார்ட் 1ஓட ரெசிஸ்டன்ஸ் தான் R1, பார்ட் 2ஓட ரெசிஸ்டன்ஸ் R2, பார்ட் 3ஓட ரெசிஸ்டன்ஸ் R3. அப்போது 1 + 2 + 3 என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 6 ஓம். அப்போது இந்த கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கிற 6 ரெசிஸ்டன்ஸையும் ரீப்ளேஸ் பண்ணி நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸாக சால்வ் பண்ணால் அதோட வேல்யூ எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 6 ஓம் வருது. ஸோ திருப்பி இந்த கொஷினை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம கையில் 6 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஒரு கான்ஃபிகரேஷனில் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க பிட்வீன் A and B. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 ரெசிஸ்டன்ஸும் 3 பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம். பார்ட் 1ல் வந்து R1 R2 வந்து 2 ஓம்னு இருக்குது. பார்ட் 2ல் வந்து R1 R2 4 ஓம் இருக்குது. பார்ட் 3ல் R1 R2 6 ஓம்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இது மூணுத்துலையுமே ரெசிஸ்டன்ஸ் பேரலல் கான்ஃபிகரேஷனில் இருக்குது. அப்போ ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? 1/Rp = 1/R1 + 1/R2. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வேல்யூஸை ப்ளக் பண்ணி 1/Rpலேருந்து Rp கண்டுபிடிக்கணும். Rp எப்படி கண்டுபிடிப்போம்னு பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் 1/Rp. அதே மாதிரி நம்ம பார்ட் 2, பார்ட் 3ஓட வேல்யூஸும் இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது பேரலில் இருந்த கான்ஃபிகரேஷன் 3 ரெசிஸ்டன்ஸுமே சீரீஸில் மாறி இருக்குது. சீரீஸில் மாறிச்சுன்னா ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? R1 + R2 + R3 ஆர் சம் ஆஃப் த ரெசிஸ்டர்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ அதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு இங்கே 6 ஓம் கிடச்சிருக்கு.